வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நாம் திருவெண்காடு கோவிலில் உள்ள 3ஆம் குலத்தொங்கனுடைய 8ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டை காண போகிறோம். ஏற்கனவே இந்த கோவிலில் உள்ள ஒரு 5 கல்வெட்டு காணொலிகளோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டு தான். அதாவது 3ஆம் குலத்தொங்கன் பின்னால் சோழ சாளுக்கியரில் மிக முக்கியமான ஒரு மன்னராக இருந்தார். அவருடைய கல்வெட்டு தான் பார்க்க போகிறோம். இதுவும் வழக்கம் போல் பார்த்திங்கன்னா நிலதான கல்வெட்டு. அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு எப்படி அந்த காலத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்ததுங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. இதுதான் கல்வெட்டு, நல்ல தெளிவான கல்வெட்டு. இந்த கல்வெட்டு எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த கோவிலோட 2ஆம் பிராகாரத்தோட வடக்கு சுவர், அதாவது நார்த் சைடில் இருக்குது. நீங்கள் கோவில் உள்ளே போய் அப்படி வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டுகள் நிறையா இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த கல்வெட்டு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு மெய்க்கீத்திய பாவம். ஸ்வஸ்தி ஸ்ரீ புயல் வாய்ப்ப வளம் பெருக பொய்யாத நான்மறையின் செயல் வாய்ப்ப திருமகனும் செயமகளும் சிறந்து வாழ வெண்மதிப்போர் குடை விளங்க வெளவெந்த ரடி வணங்க மண்மடந்தை மனங்களிப்ப மனுநிதி தலைத்தோங்க சக்கரமும் செங்கோலும் திக்கனைத்தும் செல நடப்ப கற்பகாலம் புவிக்காப்ப பொற்பமைந்த முடிப்புனைந்து செம்போன் வீர சிம்ஹாசனத்து புவன முழுதுடையாளோடும் வீற்றிருந்தருளிய கோப்பரகேசரி பரமரான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலத்துங்க சோழ தேவருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மெய்க்கீர்த்தி பார்த்திங்கன்னா 3ஆம் குலத்துங்கன் குறிக்கிறது. இவர் யாருன்னா, இப்போ இருக்கக்கூடிய திருபுவனம் சரபேஸ்வர கோயிலை கட்டியவர் இந்த குலத்துங்கன். அதாவது பின்னால் கட்டியவர். அதற்கு முன்னாடி அந்த கோவில் இருந்திருக்கு, அதை பின்னால் அவருடைய நடைக்கு ஏற்ற மாதிரி கட்டினவர் இந்த 3ஆம் குலத்துங்கன். இவருக்கு மதுரையும் கருவூரும் ஈழமும் கொன்ற சோழன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது. இப்போ விளக்கத்துக்கு வரும். மங்களம் உண்டாகட்டும். இப்போ புயல்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது மழை. அப்போ மழை பொழிய அதனால் இந்நாட்டில் வளம் பெருகி பொய்மை இல்லாத அறம் பொருள் இன்பம் வீடு நான்மறை, அதாவது 4 மறைகள்னு சொல்லப்பட்டது அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய 4 மறையும் இந்நாட்டில் சிறந்து விளங்கும் திருமகள் எனப்படும் லக்ஷ்மியும், அதாவது லக்ஷ்மி தேவியை தான் திருமகள்னு சொல்லுவாங்க. வெற்றி என்னும் மகளும், அதாவது வெற்றி அப்படிங்கிற ஒன்றை ஒரு பெண்ணாக உருவகித்து அதுவும் இந்நாட்டில் சிறந்து விளங்கவும் வெண்மையான நிலவு போன்ற பொன்னால் தங்கத்தால் செய்யப்பட்ட குடை வெண்குடை நாடு முழுவதும் பரவியும் இதே 3ஆம் குலத்துங்கன் வென்ற வேந்தர்கள் அனைவரும், வேந்தர்கள்னா அரசர்கள் அனைவரும் இவனது அடிகளை தொழுது வணங்கியும், தோற்ற அரசர்கள்லாம் 3ஆம் குலத்துங்கனுடைய பாதத்தை வணங்கியும் மண் என்னும் மடந்தை, இந்த மண் இருக்குது பார்த்தீங்களா, பூமியில் இருக்க மண், அதை மடந்தைன்னு சொல்கிறாங்க. மடந்தைன்னா ஒரு பெண்களோட பருவப்பெயர். மனம் மகிழவும் மனு இயற்றிய நீதி இந்நாட்டில் தலைத்து ஓங்கவும், மனு இயற்றினா மனு தர்மம் இருக்குல்ல, அது இந்த நாட்டில் தலைத்து ஓங்கவும் சக்கரம் மற்றும் செங்கோல் நமக்கு தெரியும், அந்த செங்கோல் அனைத்து திசைகளிலும், அதாவது 8 திசைகளிலும் வழி நடத்தவும் பூமி, இதுதான் முக்கியமானது, பூமி தன்னுடைய கர்ப்ப காலமாய் நம் அனைவரையும் சுமக்க, ஏன்னா பூமிக்கு உள்ளே தான் நம்ம இருக்கும், புரியுதுங்களா? அப்போ பூமி நம்ம எல்லாரையும் அதோட வயிற்றில் சுமக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் உருவகிச்சு சொல்லியிருக்காங்க. அதான் கர்ப்பகாலம் புவி காப்ப பொன்னால் ஆன, பொன்னால்னா தங்கத்தால் ஆன கிரீடத்தை அணிந்து, அதுதான் முடி புனைந்துன்னு சொல்கிறாங்க. கிரீடத்தை அணிந்து வீர சிம்மாசனத்தில் தன்னுடைய மனைவி புவன முழுதுடையாளோடு, இவரோட மனைவி பேர் புவன முழுதுடையாள், அந்த புவன முழுதுடையாளோடு அமர்ந்திருக்கும் கோப்பரகேசரி வர்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் 3ஆம் குலத்துங்க சோழருடைய மெய்க்கீர்த்தி தான் இது. இவரை தான் உண்மையிலே திரிபுவன சக்கரவர்த்திகள்னு சொல்லுவாங்க, ஏன்னா இவர் தான் அதை அமைத்திருக்கார். இப்போ கல்வெட்டுக்கு வரும். யாண்டு 8வது நாள் கர்க்கடக ஞாயிற்று பூர்வ பட்சத்து தசமியும் திங்கட்கிழமையும் பெற்ற அநிலத்தின் நாள் ராஜாதி ராஜ வளநாட்டு நாங்கூர் நாட்டு உடையார் திருச்சிற்றம்பலம் உடையார் ஸ்ரீ பாதத்துளி சருப்பேதி மங்கலத்து தென் பிடாகை சோழ கேரள நல்லூரில் காணி உடைய வெள்ளை பன்றியூர் சாதநாயக கோயில் பெருந்தச்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரிவு இப்போ இருக்கக்கூடிய திருவெண்காடு பிரிவு பார்த்திங்கன்னா ராஜாதி ராஜ வளநாடு நாங்கூர் நாடு, ஏன்னா இந்த திருவெண்காடுக்கு பக்கத்தில் தான் திருநாங்கூர்னு ஒரு ஊர் இருக்குது. நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். இந்த திருநாங்கூரில் தான் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. இது ஒரு விண்ணகரம், அதாவது பெருமாள் கோயிலே மிகப்பெரிய விண்ணகரம் இந்த திருநாங்கூர். விளக்கம். அப்போ 3ஆம் குலத்துங்கனோட 8வது ஆட்சியாண்டு கிபி 1186 ஆடி மாதம் வளர்பிறை, அதாவது பூர்வபக்ஷத்தில் தசமி திதியில் திங்கட்கிழமையில் வரும் அனுச நட்சத்திரத்தில் தான் இந்த கல்வெட்டு எழுதியிருக்காங்க. ராஜாதி ராஜ வளநாட்டின், அதாவது இப்போ இருக்க பூம்புகார் இந்த திருவெண்காடு பகுதியில் அந்த ராஜாதி ராஜ வளநாடுங்கிற பிரிவில் வருது.
அந்த பிரிவில் நாங்கூர் நாடு, அதாவது திருநாங்கூர், அந்த நாங்கூர் நாட்டில் உள்ள உடையார் திருச்சிற்றம்பலம் உடையார். அதாவது சிதம்பரம் கோவில் இறைவன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பேர் தான் திருச்சிற்றம்பலம் உடையார். நடராஜரை தான் அப்படி குறிப்பிடுவாங்க. அவர் பெயரில் உள்ள பாதத்துளி சதுர்வேதி மங்கலத்துக்கு, இது வந்து ஏதோ ஒரு திருவெண்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து சபை, அதுதான் பாதத்துளி சதுர்வேதி மங்கலம். அந்த பாதத்துளி சதுர்வேதி மங்கலத்துக்கு தெற்கு பகுதியில் உள்ள சிற்றூர் தான் பிடாகைன்னு சொல்லுவாங்க, சிற்றூர் ஆன சோழ கேரள நல்லூர், இது வந்து கிட்டத்தட்ட எலவனாசூர் பகுதின்னு சொல்கிறாங்க. அந்த நிலத்திற்கு உரிமை கொண்ட வெள்ளை பன்றியூர் சாதநாயக கோயில் பெருந்தச்சன் என்பவர், அதாவது அந்த ஊரில் நிலம் இருக்குது போல ஒருத்தருக்கு, அவர் பேர் தான் இது கல்வெட்டு. இந்நாட்டு உடையார் திருவெண்காடுடையாருக்கு திருநுந்தா விளக்கு புறமாக விட்ட திருச்சிற்றம்பலம் உடையார் ஸ்ரீ பாதத்துளி சருப்பேதி மங்கலத்து பிராமணரில் காசிபன் ஸ்ரீ சுரக்ஷன் வாசுதேவனும், இவன் தம்பி ஸ்ரீ சுரக்ஷன் சாத்தனும், இவன் தம்பி ஸ்ரீ சுரக்ஷன் அத்தியூர் ஆழ்வானும் பக்கல் நான் விலை கொண்டுடைய நாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பாதத்துளி சருப்பேதி மங்கலத்தை சேர்ந்தவர் தான் இந்த சாதநாயக கோயில் பெருந்தச்சன். அவருக்கு அந்த சோழ கேரள நல்லூர்னு சொல்லப்படக்கூடிய அந்த எலவனாசூரில் ஒரு நிலம் இருந்திருக்கு, அதான் காணி உடையன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? காணி உடையன்னு அர்த்தம்னா நிலம் இருக்குன்னு அர்த்தம். விளக்கம். அப்போ அவர் அந்த பெருந்தச்சன் என்ன செய்கிறார் அப்படின்னா, இதே நாங்கூர் நாட்டில் உள்ள இப்போ இருக்கிற இந்த திருவெண்காடு மகாதேவருக்கு நந்தா விளக்கு ஏற்றுவதற்கு கொடுத்த நிலம் என்னன்னா, அதை தான் திருநந்தா விளக்குப்புறம்னு சொல்கிறாங்க. அதாவது நந்தா விளக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு நிலம் கொடுக்குறாங்க, ஏற்றுறதுக்குன்னு ஒரு நிலம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதை தான் இப்படி குறிப்பிடுவாங்க. என்னன்னா, திருச்சிற்றம்பலம் உடையார் ஸ்ரீ பாதத்துளி சருப்பேதி மங்கலத்து சபையினரில் உள்ள அந்த சபை சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் உள்ள பிராமணர்களோட பெயர் தான் காசிபன் ஸ்ரீ சுரக்ஷன் வாசுதேவன். அவருடைய தம்பி பேர் ஸ்ரீ சுரக்ஷன் சாத்தன், இன்னொரு தம்பி பேர் ஸ்ரீ சுரக்ஷன் அத்தியூர் ஆழ்வான். இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் அந்த நிலத்தை விலைக்கு வாங்கியிருக்காரு அந்த பெருந்தச்சன். சொல்கிற கான்செப்ட் புரியுதா? அந்த சபையினரில் உள்ள 3 பிராமணர்கள்ட்டேருந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த நிலத்தை விலைக்கு வாங்கியிருக்காரு இந்த சாதநாயக கோயில் பெருந்தச்சன். கல்வெட்டு. எண்ணுதாய் இருந்த கொல்லை உட்பட்ட இந்நிலம் 3 மாவுக்கு மேல்பார்க்கெல்லை ஆளுடைய நாயனார் தேவதானத்துக்கு கிழக்கும், வடப்பார்க்கெல்லை அபிசான சோமன் சாத்தன் நிலத்துக்கு தெற்கும், கீழ்பார்க்கெல்லை காசிபன் சோமன் தேவன் மாதேவன் நிலத்துக்கு மேற்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த சாதநாயக கோயில் பெருந்தச்சன் அப்படிங்கிறவர் அந்த 3 பிராமணர்களுக்கு சொந்தமாக இருந்தக்கூடிய நிலம், அந்த நிலத்தை என்ன பண்ணுறாரு, அவரோட பேருக்கு வாங்கிக்கிறார். அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, சாதநாயக கோயில் பெருந்தச்சன் இவருடைய நிலமாய் மாற்றி, அதாவது அந்த 3 பேர்கிட்டேருந்து இருந்த அந்த நிலத்தை என்ன பண்ணுறாரு, இவருடைய நிலமாக மாற்றி அதில் அந்த கொல்லை பக்கம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கொல்லை எல்லாத்தையும் சேர்த்து உட்பட நிலம் எவ்வளோ வருதுன்னா 3 மா, அதாவது 300 குழி நிலம் வருது. அந்த 300 குழி நிலத்தோட எல்லைகள் பாருங்கள். மேற்கு எல்லையில் ஆளுடைய நாயனார், அது ஏதோ ஒரு இன்னொரு கோவிலை குறிக்குது. அந்த கோவிலுக்கு சொந்தமான தேவதானத்துக்கு கிழக்கிலும், தேவதானம் தான் கோவில் நிலம். அடுத்து வடக்கு எல்லையில் அபிசான சோமன் சாத்தன், சோமன் இந்த மாதிரி பேர் இருந்தாலே அவங்களும் பிராமணர்கள் தான். அந்த அபிசான சோமன் சாத்தன் அவருடைய நிலத்துக்கு தெற்கு பக்கத்துலேயும், கிழக்கு எல்லையில் காசிபன் சோமன் தேவன் மகாதேவன் அப்படிங்கிறவரோட நிலத்துக்கு மேற்கு பக்கத்துலேயும் சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப பார்க்க நமக்கு சிம்பிளாக தெரியும், பட் அந்த காலத்தில் எந்த அளவுக்கு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் இந்த கல்வெட்டுலாம் ஒரு சிறு உதாரணம். கல்வெட்டு. தென்பார்க்கெல்லை பனவாசு தேவன் கண்ணன் நிலத்துக்கு வடக்கும், இந்நான்கெல்லையுள் நடுவுட்பட்ட நிலத்து குடியிருப்பு திடலும் மேல் நோக்கின மரமும் கீழ் நோக்கின கிணறும் உட்பட கொட்டக வாய்க்கால் காலே பாயமும் வாரவும் உரிமை உண்டாவதாகவும் இத்தேவர் ஆதி சண்டேஸ்வர தேவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த குடியிருப்பு திடல் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் வாழக்கூடிய பகுதி தான் குடியிருப்பு திடல்னு சொல்கிறாங்க. விளக்கம். அதேமாரி தெற்கு எல்லையில் உள்ள பனவாசு தேவன் கண்ணன் அப்படிங்கிறவரோட நிலத்துக்கு வடக்கு பக்கத்துலேயும், ஆக இந்நான்கு எல்லைக்குட்பட்ட நிலத்தில் உள்ள குடியிருப்பு திடல், அதாவது 4 எல்லை வருது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் உள்ள குடியிருப்பு திடல், அதாவது மக்கள் குடியிருப்பு பகுதி, அப்புறம் மேற்கு நோக்கிய மரங்கள், அப்புறம் கிழக்கு பக்கமாக பார்த்துருக்கக்கூடிய கிணறு, அதே மாதிரி கொட்டக வாய்க்கால் அப்படிங்கிற ஒரு வாய்க்கால் இருந்திருக்கு, அது நடுவுலேயே இருந்திருக்கு. அந்த வாய்க்காலேருந்து என்ன பண்ணிக்கலாம், நீர் பாயவும் வாரவும் உரிமை வழங்குவதாகவும், அதாவது அந்த நீரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்கிறாங்க. சொல்லிட்டு
திருவன்காடு கோவில் இறைவனான ஆதி சண்டேஸ்வர தேவர் சன்னதியில் அப்படி சொல்கிறாங்க. இதில் வந்து மொத்தம் 3 பேர் சம்மந்தப்படுவாங்க. ஒன்று அந்த கோவில் பெருந்தச்சன் சம்மந்தப்படுவார், இன்னொரு சபையினர் சம்மந்தப்படுவாங்க, இன்னொருத்தர் இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம். கல்வெட்டு ஸ்ரீ பாதத்து தச்சன் நாயக கோயிற் பிச்சன் நீர்வார்த்து விட்டமையில் இந்நிலம் சண்டேஸ்வர பெருவிளையாக இளையமது தொட்ட குடிகளில் கந்தமங்கலமுடையான் சிவதவனமுடையானுக்கு ஸ்ரீ பண்டாரத்து சண்டேஸ்வர பெருவிளைக்கு 30 காசு ஒடுக்கி காணியாக கொண்டு இந்நிலத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு கோவிலுக்கு வந்து நீங்கள் தானம் கொடுக்கும்போது அந்த தானம் கொடுக்கறதுக்கு மாற்றாக காசு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதை சண்டேஸ்வர பெருவிளைன்னு சொல்லுவாங்க. அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சண்டேஸ்வர பெருவிளை. விளக்கம். சரி, இப்போ அந்த ஸ்ரீ பாதத்து தச்சன் நாயக கோயில் பிச்சன் அவருங்கிறவர் என்ன செய்கிறாருன்னா நீர் வார்த்து கொடுத்து அந்த தானத்தை வழங்குறார். இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த நாயக கோயில் பிச்சன் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த தானத்தை நீர் வார்த்து கொடுத்து தானத்தை வழங்கி மேலும் இந்நிலத்தை சண்டேஸ்வர பெருவிலையாக, அதாவது கடவுளின் பெயரால் விற்கப்படும் பொருளுக்கான விலை, கடவுளுக்கு தானே விற்கிறீங்க, அதுக்குண்டான ஒரு விலை கொடுக்கறத சண்டேஸ்வர பெருவிலைன்னு சொல்லுவாங்க. என்னன்னா வாழை இலையில் அமுது படைப்பதற்கு, அமுதுன்னா படையல் படைப்பதற்கு இலை போடும் தோட்ட குடிமக்களில் ஒருவரான, தோட்டத்தில் வேலை செய்கிறார் பார்த்தீங்களா, அதில் ஒருவர் பேர் தான் என்னது கந்தமங்கலமுடையான் சிவதவனமுடையான். அவருக்கு இந்த கோவிலில் உள்ள பண்டாரம்னா கருவூல அதிகாரிகள், ட்ரெஷர்னு சொல்லுவாங்களே, அந்த இதை சேர்ந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதே இந்த சண்டேஸ்வர பெருவிலையில் இருந்து 30 காசுகளை ஒதுக்கி, அதுலேருந்து என்ன பண்ணிக்கிறாங்க 30 காசுகளை ஒதுக்கி நிலத்தை கை கொண்டு, இந்த நிலத்தை யார் கை கொள்கிறாங்கன்னா திருவன்காடு கோவில் சபையினர். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். கல்வெட்டு ஊர்மாவிந்தபடி கடமை உடையார் திருச்சிற்றம்பலமுடைய ஸ்ரீ பாதத்துளி சருப்பேதி மங்கலத்து இருத்து இதை மிகுதிக்கு ஆட்டைக்கு ஒட்டுப்படியாக இருக்கும் நெய், இது வந்து பார்த்திங்கன்னா 62, அது தமிழ் என்னது சொல்ல 62 நீக்கி நின்ற நெய்க்கு உபயமாக இந்த நாயக கோயில் பிச்சன் பக்கல் கை கொண்ட காசு 80. சரி, விளக்கம். சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த சபையினர் என்ன பண்ணுறாங்க, சில வரிகளை தள்ளுபடி பண்ணுறாங்க. என்னென்னா ஊர்மானா மாமரம்லாம் வளர்க்குறதுக்கு உண்டான வரி, அது மட்டும் இல்லாமல் ஆகிய அனைத்து வரிகளையும், அதை கடமைன்னு சொல்கிறாங்க, ஆகிய அனைத்து வரிகளையும் இந்த உடையார் திருச்சிற்றம்பலம் ஸ்ரீபாத துளி சருப்பேதி மங்கலமே என்ன செய்கிறாங்க நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த நிலத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அந்த முன்னாடி இந்த நாயக கோயில் பெருந்தச்சன்ட்ட கொடுத்து அப்புறம் அவன் மூலமாக இதை தள்ளுபடி செய்கிறாங்க. செஞ்சுட்டு அதே போல் ஓராண்டில், அதாவது ஆட்டைக்கு மிகுதியாக ஒட்டுப்படியாக வரும் எவ்வளோ 92 நாளி, அதாவது ஒரு நாளிங்கிறது 1.3 லிட்டர், அப்போ 92 நாளிங்கும்போது 119.6 லிட்டர். அந்த நெய்யில் 60 நாளினா 78 லிட்டர் நெய் பயன்படுத்துவதற்கு மாற்றாக இந்த நாயக கோயில் பிச்சன் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, அவர்கிட்டேருந்து கையிலேருந்து வாங்கின காசு எவ்வளவு 80 காசுகளை வாங்குறாங்க இந்த சபையினர். கல்வெட்டு இக்காசு 80 உபயமாக இவன் அளக்கும் நெய், இது வந்து பார்த்திங்கன்னா 32 ஆக நெய் மொத்தம் எவ்வளோ வருது 90 நாளியும் தேவநாயகனாலே அளந்து தரவு கொள்ள கடவனாகவும் இந்நில 3 மாவும் இவனுக்கும் இவன் வர்க்கத்தாருக்கு விலையும் ஒற்றியும் செல்ல கடவதாகவும் அப்படின்னு இது கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் இன்ஸ்கிரிப்ஷன் தான் இது. இன்னொரு இன்ஸ்கிரிப்ஷனுக்கு அது ரொம்ப பெருசு. சரி, அந்த காசுகளை வாங்கி 80 காசுகளை வாங்கி உபயமாக, அதுக்கு மாற்றாக இவன் அளக்கும் நெய், யார் இந்த பிச்சனுக்கா பார்த்தீங்களா, அவன் அளக்கிற நெய் எவ்வளோவா 32 நாளி, அதாவது 41.6 லிட்டர். எல்லா நெய்யும் சேர்த்து எவ்வளோ வருது 92 நாளி, அதாவது 119.6 லிட்டர் வருது. அந்த 92 நாளி நெய்யையும் தேவநாயகன் அப்படிங்கிற கருவியால் அளந்து கொள்ள வேண்டும் எனவும், ஏற்கனவே கொடுத்த அந்த 3 மா நிலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 300 குழி நிலத்தை அதை கந்தமங்கலமுடையான் சிவதவனமுடையான் அந்த தோட்ட வேலை செய்கிறார் பார்த்தீங்களா, அவருக்கும் அவருடைய உறவினர்களுக்கும், அதாவது இவன் உறவினர்களுக்கும் எந்த விலையும் செலுத்தாமல், அவங்க என்ன பண்ண வேணாம் காசே கொடுக்காம சபையினரே அதை செலுத்திடுறோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இப்படி சந்திராதித்தவரை செல்ல கடவதாகவும் இப்படி இசைய விட்டமைக்கு இப்படி அன்றி மற்ற குடிமை ஒன்றும் செய்ய கடவ நல்லாதானாகவும் இந்நிலம் 3 மாவும் சண்டேஸ்வர பெருவிலையாக விற்று கொடுத்தமைக்கு அப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டை முடிக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் இன்ஸ்கிரிப்ஷன் தான். இன்னொரு கல்வெட்டு தான் இருக்குது, அது வந்து கான்செப்ட் சின்னது, பட் மெய்கீர்த்தி ஜாஸ்தி. அது விக்ரம சோழர் கல்வெட்டு.
விளக்கம். இப்படி சூரிய சந்திரன் இருக்கும் வரை செய்வதாகவும், இப்படி உத்தரவிட்டது மட்டுமில்லாமல் இது மட்டும் இல்லாமல் மற்ற வரிகள், சின்ன சின்ன வரியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எதையும் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியும் இந்த 3 மா நிலத்தை, அதாவது 300 குழி நிலத்தை சண்டேஸ்வர பெருவிலையாக, அதாவது கோவில் இறைவனுக்காக கொடுக்கப்படுற விலையாக கந்தமங்கலம் உடையானிட்ட யார் விற்கிறாங்க? இந்த சபையினர் விற்கிறாங்க. ஸோ இதுதான் கல்வெட்டு. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2வது பிராகாரத்தில் கிட்டத்தட்ட எண்ணற்ற கல்வெட்டு இருக்குது. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா சோழ சாளுக்கியர்களோட கல்வெட்டு. ஆனால் உள்ள, அதாவது கருவறையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள எல்லா கல்வெட்டுகளுமே மாமன்னர்கள், அதாவது இடைக்கால சோழர்களோட கல்வெட்டுகள். அதெல்லாம் நம்ம ஒன்று அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. ரொம்ப முக்கியமான கல்வெட்டு தகவல்கள். நன்றி, வணக்கம்.